இது வந்து சேலம் ஓமலூர்ல வந்து உள்ள வழக்கின் காரணமாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது என்ஐஏக்கு அந்த வழக்கு பேருக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் எங்க வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களோடு நாங்க தொடர்பில் இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை. இது வந்து குற்றவாளிகள் சமன் இல்ல, விட்னஸ் சமன். அவங்கள எங்களுக்கு தெரியுதா, அவங்கள எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு விசாரணை தான். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் போல, ஒரு பயங்கரவாதிகள் போல இந்த சில அரசியல்வாதிகள் வந்து சித்தரிக்க முயல்றாங்க. அந்த இவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு வார காலமாக வந்த செய்திக்கும் இன்றைக்கு விசாரித்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. விசாரணை வந்து எங்களை வந்து ஒரு சாட்சியாக வைத்து 160 சம்மன் அடிப்படையில் சாட்சியாக வைத்து விசாரித்தாங்க. மிக மரியாதையாக, மிக கண்ணியமாக எண்ணெய் அதிகாரிகள் வந்து எங்களை நடத்தினாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறோம். கேட்கப்பட்ட எல்லாமே எங்களுடைய பர்சனல் தகவல்கள் தான், எங்களை பற்றிய தகவல்கள் தான் முழுமையாக கேட்கப்பட்டது. யூடியூப் வீடியோஸ் பத்தி கேட்டாங்க. எல்லாருமே வந்து யூடியூப்ல பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த சம்மன் இருப்பதனால வந்து பொதுவான இது வந்து சமூக வலைதளத்தில் அறியப்பட்டவங்க. நாங்க யாரும் தலைமறைவு போராளிகளோ தலைமறைவு வாழ்க்கை வாழ்றவங்களும் கிடையாது. அதனால எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம சொன்னோம். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நாங்க கொண்டு போல, அவங்களும் அதை கேட்கல. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். தேவைப்பட்டா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுமைக்கு 8 கோடி தொண்டர்களுக்கும் அண்ணன் சீமானை தலைவராக கொண்டு போய் சேர்ப்பதான் எங்க போன்ற பேச்சாளருடைய கொள்கை பேச்சாளருடைய வேலையை ஒழிய கட்சியை உடைப்பது வந்து நாங்க ஒண்ணு இது திமுக இல்ல, கட்சியை உடைச்சிட்டு போறது, அதிமுக கட்சியை உடைச்சிட்டு போறது அது மாதிரி கிடையாது. இது எங்களுடைய குடும்பம். இது எங்க குடும்பத்தை நாங்க எப்படி உடைப்போம்? இதை வதந்திங்க. அதாவது என்ஐஏ விசாரணைக்கு வந்ததுனால எப்படி வந்து ராமஜெயம் கொலை வழக்குல ஒரு 1200 பேரை விசாரிச்சாங்களோ, எப்படி வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை விசாரித்தார்களோ, அதே போல இந்த வழக்குல எங்களையும் விசாரிக்காங்க. இன்னும் ஒரு 500 பேர் கூட அவங்க விசாரிக்கலாம். எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தகவல் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது சாதாரண ஒரு காமன் என்கொயரி. ஒரு சாலையில ஒரு விபத்து நடக்குது, அந்த இடத்துல போன எல்லா வாகனங்களையுமே விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா ஐயா? எல்லா ஐயா வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும், எங்க அண்ணன் சங்கரன் இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞரோட விசாரிப்பாங்க. ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், ஒரு கொலை நடந்தா யார் யாரெல்லாம் போனாங்க. அது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தில் நாங்க சாட்சியாக விசாரிக்கிறாங்க. சாட்சி தான், சாட்சி விசாரணை. அதை முதல்ல நீங்க ஊடகங்கள் வந்து தெளிவா பதிவு செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.